என் அன்பு சகோதர சகோதரிகளே, விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக நேரடி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கிறோம். ஜூன் மாதம் 1 தேதியிலிருந்து இந்த வகுப்புகள் துவங்கும். இந்த வகுப்பினுடைய தனி சிறப்பு என்னவென்று சொன்னால், என்னுடைய நேரடி மென்டர்ஷிப்பில் இது நடக்கும். மிக குறைந்த பிள்ளைகளை தான் நாங்கள் இதில் எடுக்கிறோம். மிக குறைந்த கட்டணம் நாம் அதில் வாங்குகிறோம். அதோடு கூட எல்லா விதமான இசை, அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாவற்றையும் நாம் இந்த நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் அதிக ஆசையோடு கூட இருக்கிறேன். காரணம், இந்த 3 வருஷம் இந்த பிடிஹெச் படித்து முடித்து வெளியே போகும்போது ஒரு தரமான திறமையான ஒரு தேவ மனிதர்களாக வெளியே செல்லணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை. அதோடு கூட இந்த மாணவர்களை நம்ம அடிக்கடி வட இந்தியாவுக்கும் அனுப்பி அங்கே மிஷன் ஃபீல்டில் டைரெக்டாக அவங்க ஊழியம் செய்வதற்கும் பயிற்சி கொடுக்கப்படும். தமிழ்நாட்டிலும் நிறைய கிராமங்களுக்கு அவர்களை அனுப்பி ஊழியம் செய்ய நிறைய ஊழியங்களோடு கூட நாம் அதிகமாக பேசி வருகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இதுவரைக்கும் ஒரு அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு தெரிந்தவர்களை நீங்கள் உடனடியாக நீங்கள் இந்த வேதாகம கல்லூரியில் இணைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தங்கும் இட வசதியோடு கூட இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் தான் தங்க முடியும். எனவே சீக்கிரமாக கீழே காண்கிற ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி நிரப்பி அனுப்புங்கள். நாட்கள் இல்லை, எனவே வேகமாக செயல்பட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். God bless you. ஜெயந்தரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஜெயந்தரும் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வாலிபர் ஓட்டம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் நான் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்ற தலைப்பில் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் ஆண்டவர் தாவீதை குறித்து கொடுத்த சாட்சியை நம்ம தியானித்து வருகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சி, என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. தேவன் நம்மளை பார்த்தோம் அப்படி சொல்லணும்னு நமக்கு ஆசைப்படுறோம். நம்ம நிறைய நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் கொஞ்சம் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்கிறவங்க தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ளே இருக்கும். நல்லது, தேவ சித்தத்தை செய்கிறவர்கள தான் ஆண்டவர் அந்நாளிலே அவர் நம்ம ஏற்றுக்கொள்வார். அதுதான் முக்கியம். எனவே தேவ சித்தம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் செஞ்சாகணும். ஆனால் அதற்கு சில காரியங்களை நான் முதல் நாளிலிருந்து சில வாரங்களாகவே தியானிச்சுட்டு வரோம். முதல்ல தேவனோடு நடக்க பழகணும். எப்போதும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கத்தை எப்போதும் காத்துக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் தேவ சித்தத்தை நம்ம செய்ய முடியும். ரெண்டாவதாக, மாம்ச கிரியைகள் அழிக்கப்படணும். நமக்குள்ளே ஏற்கனவே இன்பில்டாக நம்ம சில விஷயங்களை தான் தேவ சித்தம், நான் இது இப்படி போவேன் அது போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாகவே ஒரு சித்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு அது தேவ சித்தத்தோடு என்றைக்கும் போராடிட்டே இருக்கும். மாம்சமும் ஆவியும் எப்பவுமே போராடிட்டே இருக்கும். அது ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே உங்களுடைய அந்த மாம்சத்துக்குரிய கிரியைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துருங்க. மூன்றாவதாக, போன வாரம் நம்ம பார்த்தோம், ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த தேவ சித்தம், இதெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு இருக்கிற அவைகளுக்கு கீழ்ப்படிங்க. அவைகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. இது பரிசுத்தமாக இருப்பது அவருடைய சித்தம் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். மாத்திரமல்ல, எதெல்லாம் தேவ சித்தம்னு வேதத்தில் அவர் அடிப்படை காரியங்களை சொல்லி கொடுத்துட்டாரோ அதுக்கு மேலே இது தேவ சித்தமா, எனக்காக எதுவும் மாறுமா அப்படின்னு தேடாதீங்க. அது யாருக்காகவும் அவருடைய அடிப்படையான தேவ சித்தம் மாறாது. எனவே வேதத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தது தான். அதை நமக்காக தேவன் மாற்றிக்கொள்வதற்கு அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய, உங்களோடு கூட நான் பேச விரும்புகிற காரியம், உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைக்காரர் தேவை. கவுன்சிலர். we need a good counselor.
நமக்கு எப்போவுமே ஒரு மென்டர் தேவை, ரொம்ப முக்கியம். சரியான மென்டர் கிடைக்கலன்னா, நான் அடிக்கடி கிண்டலாக சொல்வேன், சரியான மென்டர்ஸ் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம மென்டல் ஆகிடுவோம். அதனால் எப்போவுமே நல்ல மென்டர்ஸ் கிடைக்கணும், நம்மளை உருவாக்குகிறவர்கள் தேவை, நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடியவங்க தேவை. சிலவங்க தங்களுக்கு சாதகமாக பேசுகிறவங்கள தான் ஆலோசகராக எடுத்துக்கொள்வாங்க. தங்களுக்கு தான் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தட்டி கொடுக்குறவங்கள நல்ல ஆலோசகர்னு சொல்லுவாங்க. கண்டித்து இல்லை இது தப்பு, இதை சரிப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறவங்கள மென்டராகவும் ஏற்றுக்க மாட்டாங்க, கவுன்சிலராகவும் ஏற்றுக்க மாட்டாங்க. பிரியமானவர்களே, இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் உங்களுக்கு நல்ல மென்டர்ஸ் வச்சுருக்கீங்களா, நல்ல கவுன்சிலர் வச்சுருக்கீங்களா? ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் தேவ சித்தத்தை நான் புரிந்து கொள்ள தெரியல, இதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுறேன், இதுதான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் உட்காந்து தனியாக போராடியோ குழம்பியோ, அல்லது சிலர் நான் பார்த்துருக்குறேன் தங்களோடு கூட இருக்கிற அந்த சம வயதுள்ளவர்களை தங்களுக்கு ஆலோசனைக்குன்னு தெரிந்து கொள்வாங்க. தன் நண்பர்களையே அவன் தான் எனக்கு நல்ல கவுன்சிலர் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட மனம் விட்டு பேசுவாங்க. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஃப்ரெண்டு இருக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த ஃப்ரெண்டை கவுன்சிலராக வைக்காதீங்க, அதே போல் ஃப்ரெண்டை மென்டராக வைக்காதீங்க. ஏன்னா அந்த நண்பனுக்கே ஒரு மென்டரும் ஒரு கவுன்சிலரும் தேவை. அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களோட வயதில் மூத்த நல்ல வாழ்க்கை வாழுகிற, மாத்திரமல்ல அருமையான ஒரு வெற்றியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒருவரை நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது சில நேரங்களில் தப்பான ஆலோசகர்கிட்ட போய் நிறைய பேர் மாட்டிக்கிறது உண்டு. தான் வாழ்க்கையில் தான் பிரச்சனையை சொல்ல போய் அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனையாயிடும். பிரியமானவர்களே, உங்கள் சம வயது உள்ள ஒருத்தரை ஒரு ஆலோசகராக அல்லது ஒரு மென்டராக நீங்கள் எப்போ சூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அதில் அனுபவம் இல்லாததுனால அவங்களுக்கு தான் என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் சொல்ல முடியுமே தவிர, அவங்க ஒரு ஆவிக்குரியவங்களா, ஒரு நல்ல ஒரு தரமுடையவர்களாக அல்லது நல்ல ஒரு அனுபவஸ்தராக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் வேதத்தின்படி ஜெபித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, சாலமோனுடைய மகனாகிய ரெகோபயாம் காலத்தில் இப்படி தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் போய் ரெகோபயாமை கேட்குறாங்க. எங்களுக்கு உங்கள் அப்பா ரொம்ப கடினமாக வரி வசூல் செய்தார், கடினமான தண்டனைகளை தந்தார், நீர் அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தளர்த்துனா நாங்கள் உமக்கு அடங்கி இருப்போம் அப்படின்னு ரெகோபயாம்கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்போது ரெகோபயாமை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவன் என்ன செய்தானான்னு தெரியுமா? தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மூப்பர்களை போய் அவன் அங்கே கேட்குறான். மூப்பர்களிடத்தில் போய் அவன் விசாரிக்கிறான். மூப்பரை போய் விசாரிக்கும் போது அந்த மூப்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நீ கேளு, ஏன்னா அவங்க எப்போதும் உனக்கு ஊழியக்காரராக உனக்கு அடங்கி நடக்கணும்னா அவங்க சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி அந்த 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. பாருங்கள், வயதில் மூத்தவர்கள் அனுபவஸ்தர்கள் சொல்கிற ஆலோசனைகளை அந்த ரெகோபயாம் தள்ளிட்டான். நான் அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 12:8. முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனையை அவன் தள்ளிவிட்டு தன்னோடு வளர்ந்த தன் சமூகத்தில் இருக்கிற வாலிபரோடு ஆலோசனை பண்ணினான். அப்போ அவன் பாருங்களேன், வயது மூத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவன் கொடுக்கல. சில ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி தான் ஒரு அருமையான ஒரு இளைஞன் ஒருவன் சொன்னான், நான் ஒருத்தர்கிட்ட ஆலோசனை கேட்டேன், அவங்க என்னைய சத்தம் போட்டாங்க, இதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் சொன்னான், என் வளர்ச்சியில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் அவங்க அப்படி பேசிட்டாங்க, எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, வளர்ச்சியில் இஷ்டம் இல்லை அதனால தான் கண்டிக்கிறாங்க. என்றைக்குமே உங்களை விட வயதில் மூத்தவங்க உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்போது உங்களை கடிந்து உங்களை சிட்சித்து ஆலோசனை சொன்னால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுங்கள். அது உங்கள் வளர்ச்சிக்கு நல்லது. உங்கள் வளர்ச்சியின் மேல் பொறாமைப்பட்டு அவங்க அப்படி சொல்கிறது கிடையாது. அப்படி யாராவது உங்களுக்கு தப்பாக ஆலோசனை சொல்லி கொடுத்து, இல்லை உன் வளர்ச்சியில் பொறாமை அதனால தான் உனக்கு இப்படி ஆலோசனை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே அப்படிப்பட்ட நபர்களை உங்கள் வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்துங்க. காரணம் என்னன்னு சொன்னால் ரெகோபியாமுக்கு அதுதான் நடந்தது. அவன் அழிவு அவனே தேர்ந்தெடுத்துக்கிட்டான். பாருங்கள், தன்னுடைய வசத்தில் இருக்கிற தான் சமூகத்தில் நிற்கிற இளைஞர்களை போய் அவன் கேட்குறான். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா? உன் அப்பாவை விட நான் கடினமாக இருப்பேன்னு சொல்லுன்றாங்க. பாருங்கள், எங்கள் அப்பா இப்படி தண்டிச்சா, வார்னால் தண்டிச்சா நான் தேள்னால் தண்டிப்பேன்னு சொல்லு அப்படின்றாங்க. ஸோ வரி சுமையை அதிகமாக்குகிறான், தண்டனைகளை அதிகமாக்குகிறான். அப்போது அந்த மக்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருகிறது. பிரியமானவர்களே, இப்போ தான் ரெகோபயாமை விட்டு ஒரு பெரிய கூட்டம் பிரிந்து போய்
யெரொபெயாமை அங்கே அரசனாக்குகிறார்கள். யெரொபெயாம் இப்பொழுது ராஜாவாக மாறுகிறான். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அரசனாக இருக்க வேண்டிய பொறுப்புகள், அந்த ஸ்லாக்கியங்களை ரெகொபெயாம் இழந்ததுனால தேசம் ரெண்டாக பங்கிடப்படுகிறது, ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, யோசித்து பாருங்களேன், ஒரு 10 கோத்திரங்களுக்கு தலைவனாக யெரொபெயாம் மாற ஒரு 2 கோத்திரத்துக்கு ரெகொபெயாம் அங்கே அரசனாக உட்கார்றான். இதுக்காகவா அப்பா உன்னை ராஜாவாக்குனாரு? இதுக்காக உங்கள் அப்பா ராஜாவானாரு? யோசித்து பாருங்களேன், எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய ஸ்தானங்கள். இதை இழக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ தேவ சித்தத்தை சரியாக செய்யலை. ஆண்டவர் சித்தத்தை தெரிந்து கொள்ளணுமா? ஆண்டவரோட நெருங்கி பழகுங்க. தேவ சித்தத்தை சரியாக நீங்கள் செய்யணுமா? உங்களுக்குள்ளே கிடக்கிற மாம்ச கிரியைகளை தூக்கி போடுங்க. தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக செய்யணுமா? ஏற்கனவே தேவ சித்தம்னு தெரிஞ்சதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. தேவ சித்தத்தை நீங்கள் சரியாக செய்யணும்னு ஆசை இருக்குதா? உங்களுக்கு நல்ல ஆலோசகரை தேர்ந்தெடுங்க. அது ஜெபிக்கிற, வேதத்தின்படி வாழ்கிற, வேதத்தின்படி நடத்துகிற, வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு நல்ல ஆலோசகரை வைங்க. வசனத்தை சொல்லி கொடுக்குறவங்கள நல்ல மென்டராக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கி நிறையா பேர், ஈவன் இளம் ஊழியர்கள் கூட ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல மென்டர், அதாவது வாழ்க்கையில் சாட்சி உள்ள, அதே நேரத்தில் வசனத்தின்படி வாழ்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நல்ல மென்டர்ஸ் உங்களுக்கு தேவை. ஒரு நல்ல அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரங்களை உங்களுக்காக நீங்கள், அவங்க உங்களை உருவாக்குகிறவராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு அவங்க ஆலோசனைக்கு செவி கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா இருக்கணும் தான் உங்களை யாரோ கண்டிக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும், தேவ சித்தத்தை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அவங்களை யாரோ உங்களை கடிந்து போதிக்கிறாங்க. அதுக்கு கீழ்ப்படிங்க. அவங்க கொட்டுற அந்த கொட்டுதல் ஒன்றொன்றும் உங்களுக்கு சுகமாக இருக்கணும். உங்கள் தலைக்கு அது என்ன வச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கி ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு, ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசகர் எனக்கு தாங்க, உங்கள் சித்தத்தின்படி நான் செய்கிறேன் அப்படின்றத இன்றைக்கி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நல்ல தீர்மானமாக எடுங்க. இன்றைக்கே ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மென்டர், ஒரு நல்ல கவுன்சிலர் உங்களுக்கு தேவை. அப்படி நீங்கள் எடுத்து ஆண்டவருக்காக நீங்கள் வாழ பிரயாசப்படுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் சிறந்திருக்க கிருபை தருவார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் எப்போதும் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். குறிப்பாக ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் அல்லாத காரியம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கி தியானித்தது போல் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கிற இடம்தான் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆலோசனை இல்லைன்னா ஜனங்க விழுந்துருவாங்க அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆவிக்குரிய ஆலோசகர்களை தாரும். ஆண்டவரே, அதுபோல் ஆண்டவரே இவங்க மேலே உண்மையாய் அன்பு வைத்து இவங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்துகிற ஆலோசகர்களை கண்டுபிடிக்க இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் கிருபை தாரும். ஆண்டவரே, வசனம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறபடி எங்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் இல்லைன்னா நாங்கள் விழுந்து போயிடுவோமே. நாங்கள் விழாதபடி ஆண்டவரே உங்கள் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நல்ல ஆலோசகர்களை எங்களுக்கு தாங்க. உங்கள் கிருபை தொடர்ந்து எங்களை தாங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையும் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் உங்களுடைய நாம மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க. ஆண்டவருக்குள்ள நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மென்டரை, கவுன்சிலரை தேர்ந்தெடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் விலாசம்: வெற்றியின் ஊழியங்கள், நம்பர் 97, லாமெக் தெரு, ஜானகி நகர், வலசரவாக்கம், சென்னை 87. For prayer and counseling 044-2486-3381 4353-3381. Mobile 9282-191-333.